ஹலோ எவ்ரிவன். இப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் அடுத்த டெரிவேஷன் என்னென்னா டென்சிட்டி ஆஃப் ஹோல்ஸ் இன் வேலன்ஸ் பேண்ட். இது வேலன்ஸ் பேண்ட், இது கண்டக்ஷன் பேண்ட். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் டென்சிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ், அது எலக்ட்ரான்ஸாக இருக்கலாம் இல்லை ஹோல்ஸாக இருக்கலாம். இப்போ ஹோல்ஸுக்கு என்ன ஃபார்முலானா இன்டெக்ரல், இங்கே லிமிட்ஸ் பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டி டு அப்பர் லிமிட் வந்து இவி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இவி z ஆஃப் இ டி இன்ட்டு நம்ம எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன போட்டோம், எஃப் ஆஃப் இன்னு போட்டோம். ஸோ ஆக்சுவலாக எஃப் ஆஃப் இன்றது என்னென்னா எலக்ட்ரான்ஸ்க்கான ப்ராபிலிட்டி. ஸோ டோட்டல் ப்ராபிலிட்டி ஆல்வேஸ் ஒன் தான். ஸோ எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து ப்ராபிலிட்டி எஃப் ஆஃப் இன்றப்ப 1 மைனஸ் எஃப் ஆஃப் இ வில் பி த ப்ராபிலிட்டி ஃபார் த ஹோல்ஸ். அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 மைனஸ் எஃப் ஆஃப் இ. ஸோ 1 மைனஸ் எஃப் ஆஃப் இன்றது இந்த எக்ஸ்பிரஷன் தான், 1/1 ப்ளஸ் இ பவர் இ மைனஸ் இஎஃப் பை கேடி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை சால்வ் பண்ணணும். 1 மைனஸ் வருது இல்லையா, 1 மைனஸ் எஃப் ஆஃப் இயை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இவி 4π/h3. இது நம்ம ஹோல்ஸ் டீல் பண்ணுறோம். ஸோ 2m h ஸ்டார் பவர் 3/2 எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் ஹோல்ஸ் இன்ட்டு கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஹோல்ஸ் என்ன ஆகும்னா இங்கே இவி மைனஸ் இ வரும். ஏன்னா இங்கே இங்கே வந்துன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த லோயர் இங்கே இருக்கும், இங்கே எந்த ரேஞ்சில் வரதுனால என்ன ஆகுனா இ இஸ் லெஸர் தேன் இவி. ஸோ இவி மைனஸ் இ அது என்னது, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஹோல்ஸ் இன்ட்டு டிஇ. அடுத்து இந்த 1 மைனஸ் 1/1 ப்ளஸ் இ பவர் இ மைனஸ் ஏ பை கேட்டு இல்லையா, இது இப்போ என்ன பண்ணால் 1/1 எடுத்துக்கலாம். அப்போ 1 இன்ட்டு 1 ப்ளஸ் இ பவர் இ மைனஸ் இஎஃப் பை கேடி. இதான் இங்கே உள்ள எல்சிஎம். இப்போ இங்கே 1 இருக்குது, இந்த டேர்ம் இல்லை. ஸோ 1 ப்ளஸ் அந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்மெலாம் மல்டிப்ளை பண்ணுறோம், இ மைனஸ் எஃப் பை கேடி. இங்கே எந்த டேர்ம் இருக்குது, 1 இல்லை. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ -1. இப்போ என்னன்னா 1 இங்கே 1 கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ இஎஃப்பை கம்பேர் பண்ணுறேங்க. இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராமில் யூஸ்வலாக இஎஃப் வந்து இங்கே தான் இருக்கும், பிட்வீன் பேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்ட் ஆர் பிட்வீன் இவி அண்ட் இசி. இங்கே ஹையஸ்ட் லிமிட் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ இ இந்த ரேஞ்சில் இருக்கிற என்ன ஆகுதுன்னா இ இஸ் லெஸர் தேன் இஎஃப். ஸோ வென் யூ அப்ளை திஸ் கண்டிஷன் இன் திஸ் டினாமினேட்டர் இ பவர் இ மைனஸ் இஎஃப் பை கேட் வில் பி லெஸர் தேன் 1. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம இங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஒன்லி டினாமினேட்டர் மட்டும் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ தென் வி ஹேவ் 4π/h3 2m h ஸ்டார் பவர் 3/2 into EV minus EV by E minus E power 1/2 DE into E power E minus EF only. ஏன்னா we are neglecting this term because E minus EF by KT exponential of E minus EF by KT is less than 1. Integral minus infinity to EV. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அதில் அசம்ஷன் தான். ஸோ இவி அதாவது கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஹோல்ஸ் இவி மைனஸ் இ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கேடி. தேர்ஃபோர் இ மைனஸ் இ என்னாகும், இந்த இவி எங்கே கொண்டு போயிருங்க, இப்போ மைனஸ் இவி ஆயிரும், மைனஸ் இவி ப்ளஸ் எக்ஸ்கேடி. இப்போ தேர்ஃபோர் ப்ளஸ் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணுங்கள், இவி மைனஸ் எக்ஸ்கேடி வந்துடும். அடுத்து டிஇ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த டைம் 0 ஆகிடும். ஸோ மைனஸ் கேடி இன்ட்டு டிஎக்ஸ் வரும். அடுத்து ஒவ்வொரு லிமிட்டாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த ஈக்குவேஷனில். ஸோ லோயர் லிமிட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிவ். இந்த பிளேஸில் இன்ஃபினிட்டி போட்டால் என்ன ஆகும், இவி மைனஸ் இன்ஃபினிட்டி வில் பி இன்ஃபினிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கேடி. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி பை கேடி ஆல்சோ இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் ஆஃப் வேலன்ஸ் பேண்ட் இவி. ஸோ ஈக்கு பதிலாக இவி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இவி மைனஸ் இவி 0 ஆகிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கேடி. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நியூ லிமிட்ஸ் என்ன, இன்ஃபினிட்டிவ் டு 0. ஸோ இன்டெக்ரல் இன்ஃபினிட்டிவ் டு 0 4π/h3 2m h ஸ்டார் பவர் 3/2 இவி மைனஸ் இ எக்ஸ் கேடி. ஸோ எக்ஸ் கேடி பவர் 1/2. ஸோ எக்ஸ் பவர் 1/2 கேடி பவர் 1/2 இங்கே பிரிச்சுக்கலாம். இன்ட்டு டிஇ, டி என்னது மைனஸ் கேடி இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ மைனஸ் கேடி
power 1 by 2 dx into e power e minus ef. என்றது இங்கே ev minus xkt minus ef. ev minus e minus ef. ஸோ க்கு பதிலாக ev minus xkt போட்டோம் divided by kt. ஸோ இன்டெக்ரல் minus integral infinity to 0. So 4 pi by h cube 2m h star power 3 by 2. இப்போ இங்கே என்ன பண்ணலாம், கேடியை மொத்தம் எழுதிக்கோங்க. ஸோ கேடி பவர் 1 by 2 சாரி 3 by 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 by 2 டிஎக்ஸ். இதை யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம ரெண்டாக பிரிச்சிருவோம். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் கேடி பை கேடி, கேடி கேன்சல் ஆகிடும். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் சொல்லி ரிமைனிங் டேர்ம் e power minus ev e power ev minus ef the whole divided by kt. ஏன்னா நமக்கு காமா ஃபங்க்ஷன் தெரியும், e power minus x x power 1 by 2 dx. ஆனால் இன்டெக்ரல் என்ன வரணும், 0 to infinity வரணும். ஸோ நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்குது, நெகட்டிவ் சைனோட இன்டெக்ரல் இன்ஃபினிட்டி 0 இருக்குது. ஸோ பை சேஞ்சிங் லிமிட்ஸ் இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் வரும், நெகட்டிவ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 0 to infinity. ஸோ அடுத்து ஒரே ஸ்டெப்பில் இங்கே நம்ம என்ன பண்ணலாம், அந்த காமா ஃபங்க்ஷன் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ 4 pi by h cube 2m h star into kt the whole power 3 by 2. Next e power ev minus ef by kt into e power minus x power 1 by 2 dx integral 0 to infinity. இதுக்கு ஆன்சர் என்ன, 5 power 1 by 2 due to gamma function. So 4 pi by h cube, so 2m h star kt power 3 by 2 into e power ev minus ef by kt. இங்கே pi power 1 by 2 by 2. இப்போ இங்கே 2 இங்கே 4 2 times ஆயிரும். ஸோ 2 அடுத்து இங்கே pi power 1 இங்கே 1 by 2. ஸோ pi power 3 by 2 இங்கே ப்ராக்கெட்டில் கொண்டு வரலாம். ஸோ 2 pi m h star kt. நம்ம டென்சிட்டி எவலன்ஸில் பார்த்த மாதிரி இந்த h cube உள்ள கொண்டு வந்து நான் h ஸ்கொயர் ஆகும். ஸோ the whole power 3 by 2 into e power ev minus ef by kt. இதுதான் டென்சிட்டி ஆஃப் ஹோல்ஸ் இன் வேலன்ஸ் பேண்டுக்கான எக்ஸ்பிரஷன். 2 into 2 pi m h star kt by h square power 3 by 2 into e power ev minus ef by kt. Thank you.